தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு விட்டது என திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் மகளிர் அணி செயலாளருமான திருமதி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின் திருமதி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் இன்றைய மாநில மகளிர் அணி கூட்டத்தில் மதுவிலக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிராக அதிகரித்து வரும் வன்கொடுமைகளை குறித்து ஆலோசனை நடத்தியதாக கூறினார். தமிழகத்தை எடுத்துட்டிங்கன்னா இங்கே சட்டம் ஒழுங்குங்கிறதே கிடையாது. இந்த ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு என்பதே இந்த ஆட்சி வந்த பிறகு சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லைங்கிற நிலைமை தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நிச்சயமாக பெண்களுக்கு அதிகமாக எதிரான குற்றங்கள் அதிகரிக்கத்தான் செய்யும். இதுக்கு அரசாங்கம் பொறுப்பு எடுத்துக்க வேண்டும். இல்லைன்னா வரும் தேர்தலிலே நிச்சயமாக மக்கள் இந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு சட்டம் ஒழுங்கை பற்றி கவலைப்பட போகக்கூடிய ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும்.